எதை ஆரம்பிக்கிறீங்களோ ஆரம்பிங்கிறார் கர்த்தர். புதிதா ஆரம்பி. எத்தனை பேர் ஆரம்பிக்க போறீங்க? புதிதா தேடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொண்டு வந்து தருவாருங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. உன்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கும்போது புதிய நண்பர்கள், அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் எல்லாம் நண்பர்கள் நான் சொல்லல, நான் சொல்றேன் நல்ல தொழில் நண்பர்கள் கிடைப்பாருங்க. உன்னுடைய வைப்பு, உன்னுடைய ஸ்பிரிட் ஒரே மண்டலத்துல தேவ ரகமான சிந்தையும் எண்ணமும் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் உங்களை நோக்கி அனுப்புவாரு. அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு இது முடியுமா? என்னால் இது முடியும். இந்த பிசினஸ் அங்க நல்லா வேலை செய்யும், இந்த பிசினஸ் அங்க நல்லா வேலை செய்யணும் அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை உங்களால் கட்ட முடியும், செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்களை வேலைக்காரனா இருக்க விரும்பல. 4 பேருக்கு, 10 குடும்பத்துக்கு, 200 குடும்பத்துக்கு, 10,000 பேருக்கு உங்களால மாச சம்பளம் 25ஆம் தேதி ஆனா போற அளவுக்கு உங்க டிரான்சாக்சனை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உங்க